ஐரோப்பிய நாடுகளும் ஆப்பிரிக்க நாடுகளும் ஆசிய நாடுகளும் அமெரிக்க ஏகாதிபத்திய ட்ரம்பினுடைய அந்த அடாவடித்தனத்தை கண்டிக்கின்ற போது நமது நாட்டு பிரதமர் மௌனம் சாதிக்கிறார். கண்டிக்கல. இதுவரையில் அந்த வெனிசுலா அதிபர் அந்த நாடு போதைப் பொருள் கடத்தியதாக எந்த ஆதாரம் இல்லை. இந்த தமிழ்நாடு போலீஸ் என்பது ட்ரம்ப் விசுவாசிகள் மாறிட்டாங்களா? அமெரிக்க விசுவாசிகள் மாறிட்டாங்களா? இந்த இடத்துல அசைவ கோஷம் போடுறதுக்கு அனுமதிக்க கூடாதா? இந்த நடவடிக்கை என்பது தவறானது என்று எங்களுடைய நிர்வாகம் கருதுகிறது என்று மதானி அவர்கள், அந்த நகரத்தினுடைய மேயர் அவர்கள் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார். அப்படி உள்நாட்டுக்குள்ளும் வெளிநாட்டிலும் மிகப்பெரிய எதிர்ப்பை அமெரிக்கா இன்றைக்கு சந்தித்து வருகிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலாளிகள் வெனிசுலா நாட்டினுடைய எண்ணெய் வளத்தை கொள்ளையடிப்பதற்கு, இதுவரை வெனிசுலாவில் தோண்டப்படாமல் இருக்கிற டன் கணக்கிலான தங்கத்தை, வேறு பல தாதுகளை கொள்ளையடிப்பதற்காக இன்றைக்கு அமெரிக்க முதலாளிகளுக்கு ஆதரவாக அமெரிக்க அரசு இப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறது. வெனிசுலாவிலிருந்து அமெரிக்க ராணுவம் வெளியேற வேண்டும். கைது செய்யப்பட்டிருக்கிற வெனிசுலாவுடைய அதிபர், அவருடைய மனைவியும் விடுதலை செய்யப்பட வேண்டும். உலகத்தோட அமைதியை சீர்குலைச்சுக்கிட்டு இருக்கிற வேலையை இந்த அமெரிக்க அதிபர் செஞ்சிட்டு இருக்காரு. உடனடியா அமெரிக்க அதிபர் பதவி விலகணும். உலக நீதிமன்றம் அவரை கைது செய்யணும். வெனிசுலா மண்ணை விட்டு அமெரிக்க நாயை வெளியேறு. விடமாட்டோம், விடமாட்டோம். உலகின் எந்த மூலையிலும், உலகின் எந்த மூலையிலும் ஏகாதிபத்தியை விடமாட்டோம். ஏகாதிபத்திய வெளிநாயே ஆதரவு தெரிவித்த போராட்டத்துக்காக வந்த அமெரிக்காவில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஊழியர்களை காலையில இருந்தே கைது பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம், 100-150 பேர் நாங்க கைதாக போறோம், போராட்டம் பண்ண போறோம், எதிர்ப்பு தெரிவிக்க போறோம். வெனிசுலாவில் நடந்த அக்கிரமங்கள் நாளை இந்தியாவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ற எங்களுடைய நிலைப்பாடு. அதுதான் பிரச்சாரம் பண்ண வந்தோம். அதற்குள்ளவே கொஞ்சம் பேராவே கைது பண்ணக்கூடிய தமிழக அரசுடைய இந்த நடவடிக்கையை நாங்கள் கண்டிக்கிறோம். அந்த நாட்டு சொத்துக்களை அபகரிக்கணும், எண்ணெய் வளங்களை சூறையாடணும் அப்படின்ற ஒரு கொலவரி தாக்குதலை அமெரிக்காவை கண்டித்து மார்க்சிஸ்ட் கட்சி போராட்டம். மார்க்சிஸ்ட் கட்சி கண்டிக்கின்றோம். கைது செய்து கண்டிக்கின்றோம். அமெரிக்க நாயகரே, சோசலிசம், கேபிட்டலிசம், விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், சோசலிசம், டவுன் பாடி கேபிட்டலிசம், down body imperialism, socialism, socialism.
தூண்டாதே அமெரிக்காவே ஏகாதிபத்தியமே உலக போரை தூண்டாதே விடுதலை செய் வெனிசுலா அதிபரை விடுதலை செய் அனுமதியோம் வெனிசுலாவை தாக்குதலை அனுமதியோம் விடுதலை செய் கைது செய்யப்பட்ட அதிகாரிகளை விடுதலை செய் வெளியேறு வெனிசுலா விட்டு வெளியேறு அமெரிக்காவே வெளியேறு வெனிசுலா விட்டு வெளியேறு வெனிசுலா அதிபரை ஏகாதிபத்தியம் தகரட்டும் முறியடிப்போம் அமெரிக்காவை முறியடிப்போம் சர்வதேச கொள்ளைக்காரா விடமாட்டோம் விடுதலை செய் மதுராவை விடுதலை செய் இடதுசாரி தலைவரை விடுதலை செய் மதுராவை விடுதலை செய் சர்வதேச கொள்ளைக்காரா அமெரிக்காவே விடமாட்டோம் சிபிஐஎம் விடமாட்டோம் கடந்த 3ஆம் தேதி அமெரிக்க ராணுவம் வெனிசுலாவினுடைய இறையாண்மையை காரில் போட்டு மிதித்து இரவு 1 மணிக்கு வெனிசுலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவர்களையும் அவருடைய மனைவியும் கைது செய்து நியூயார்க்கு கடத்தி சென்று அங்கே சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இது சர்வதேச சட்டத்துக்கு விரோதமானது மட்டுமல்ல, ஐநா மன்ற தீர்மானத்துக்கு விரோதமானது மட்டுமல்ல, ஒரு நாட்டுடைய இறையாண்மைக்கு எதிராக அமெரிக்க ஏகாதிபத்திய நடவடிக்கைகளை கண்டித்து உலகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்க தேசத்திலேயே எந்த சிறையில் மதுரை வைத்திருக்காத நியூயார்க் நகரத்தில் அந்த நகரமே கொந்தளித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நியூயார்க் நகரத்துடைய மேயர் மம்தானி அவர்கள் கண்டித்திருக்கிறார். உலக நாடுகள் கண்டித்திருக்கிறது, ரஷ்யா கண்டித்திருக்கிறது, சைனா கண்டித்திருக்கிறது, பிரான்ஸ் கண்டித்திருக்கிறது, ஸ்பெயின் கண்டித்திருக்கிறது, மலேசியா கண்டித்திருக்கிறது. ஒரு குட்டியோண்டு நாடு இலங்கை அரசாங்கம் கண்டிச்சிருக்கு. ஐரோப்பிய நாடுகளும் ஆப்பிரிக்க நாடுகளும் ஆசிய நாடுகளும் அமெரிக்க ஏகாதிபத்திய ட்ரம்பினுடைய அந்த அடாவடித்தனத்தை கண்டிக்கின்ற போது நமது நாட்டு பிரதமர் மௌனம் சாதிக்கிறார். கண்டிக்கல. அவர் என்ன சொல்றாரு? பிரச்சனை இருக்கு, எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருக்க. என்ன சொல்றேன், மோடியினுடைய முழக்கம் என்ன தெரியுமா? வாசுதேவ குடும்பமா. வாசுதேவ குடும்பம் சொன்னா உலகம் முழுவதும் ஒரு குடும்பம் சொன்னா ஒரு குடும்பத்தை உறுப்பினர் இன்னொரு உறுப்பினர் அடிச்சு கொள்ளலாமா? அது அமெரிக்க அரசு அந்த மோடி ஏத்துக்கிறாரா? ஆகவே அந்த அமெரிக்க ஏகாதிபத்தியனுடைய அடாவடித்தை கண்டிக்காத மோடியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிக்க விரும்புகிறோம், கண்டிக்கிறோம். குறிப்பாக 1991ஆம் ஆண்டு ஈராக் மீது அமெரிக்கா படையெடுத்து என்ன சொன்னாங்க? ஈராக் அதிபர் அந்த சதாம் ஹுசேன் இருக்காரு, ஈராக் அந்த அரசு என்பது ஒரு அழிவுபூர்வமான ஆயுதத்தை வச்சிருக்கு, எப்ப மாஸ் டெஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்குன்னு சொல்லி ஈராக் மீது படையெடுத்து அந்த நாட்டை நாசமாக்கி கிட்டத்தட்ட 10 லட்சம் குழந்தைகள் செத்து இருக்கிறாங்க, பல லட்சம் மக்கள் கொல்லப்பட்டு இருக்கிறாங்க. அந்த அது எல்லாம் முடிஞ்ச பிறகு ஐநாவில் அமெரிக்கா சொல்லிச்சு, நாங்க சொன்ன மாதிரி ஈராக்ல எந்த அழிவுபூர்வமான ஆயுதமும் இல்லைன்னு ஈராக் படையெடுத்து அந்த நாட்டை நாசமாக்கி கோடிக்கணக்கில் கொண்டு குவித்த பிறகு அமெரிக்கா சொல்லுகிறது, நாங்க சொன்ன மாதிரி அங்க
வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், அழிவுபூர்வமான ஆயுதம் இல்லைன்னு அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. இப்ப அமெரிக்கா என்ன சொல்கிறது? வெனிசுலா அரசாங்கம், வெனிசுலா நாடு போதைப் பொருளை கடத்துறாங்களாம். ஆனால் அங்கே அந்த அமெரிக்காவை சார்ந்த நிருபர்கள் சொல்லி இருக்கிறாங்க, இதுவரையில் அந்த வெனிசுலா அதிபர் அந்த நாடு போதைப் பொருள் கடத்தியதாக எந்த ஆதாரம் இல்லை என்று வருகிற போது, இந்த அமெரிக்காவினுடைய அந்த ட்ரம்புடைய கொள்கை என்பது உலக நாடுகள் ஆக்கிரமித்து அங்க கொலை செய்யிட்டு இருக்காங்களே, அத்தகைய வன்முறை அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியத்தை கண்டித்து இந்த இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் தமிழ்நாடு போலீஸுக்கு சொல்ல விரும்புறேன், ஈராக்கை அமெரிக்கா தாக்கிய போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்திய போது ஆர்ட்ஸ் காலேஜ்ல தமிழ்நாடு போலீஸ் அங்க அடிச்சிருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த தமிழ்நாடு போலீஸ் என்பது ட்ரம்ப் விசுவாசிகளா மாறிட்டாங்களா? அமெரிக்க விசுவாசிகளா மாறிட்டாங்களா? இந்த இடத்துல அசம்பிளி கோஷம் போடுறதுக்கு அனுமதிக்க கூடாதா? தமிழ்நாடு போலீஸுடைய தவறான அந்த போக்கை கண்டிப்பதோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இங்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இடதுசாரி கட்சிகளின் சார்பாக உலகமும் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அந்த வெனிசுலா அந்த நாட்டை பாதுகாப்போம், அந்த அரசை பாதுகாப்போம், இறையாண்மை பாதுகாப்போம் சொல்லி நான் கடைசியாக சொல்ல வரும்போது, அந்த வியட்நாமை அமெரிக்கா தாக்கிய போது நாங்க போட்ட கோஷம் தெரியுமா? உன்பெயர் வியட்நாம், என்பெயர் வியட்நாம். இப்ப சொல்லுகிறோம், உன்பெயர் வெனிசுலா, என்பெயர் வெனிசுலா, உன்பெயர் மதுரை, என்பெயர் மதுரை சொல்லக்கூடிய மகத்தாய் நடத்திக் கொள்ள என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக குறிப்பிட விரும்புகிறேன். போதைப் பொருட்களுக்கு கடத்தலுக்கான மையமாக இருக்கிறது என்று ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி இன்றைக்கு அந்த நாட்டின் மீது ராணுவ தாக்குதல் நடத்தி அந்த நாட்டின் ஜனாதிபதி அவருடைய துணைவியாரை கைது செய்து அமெரிக்காவில் அடைத்து வைத்திருக்கின்றனர். இது எந்த விதத்திலும் சர்வதேச சட்டங்களுக்கு ஏற்புடையது அல்ல என்பதை உலக நாடுகள் அனைத்தும் இன்றைக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. சோசலிச நாடுகளாக இருக்கிற சீனா, வியட்நாம், கியூபா, வடகொரியா போன்ற நாடுகளை தாண்டி பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் உட்பட, முதலாளித்துவ நாடுகள் உட்பட அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை கண்டித்திருக்கிறது. வெனிசுலாவுடைய அதிபர் கைது செய்யப்பட்டு நியூயார்க் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். நியூயார்க் நகரத்தினுடைய ஆளுமை என்பது நியூயார்க் மேயர் கையிலே இருக்கிறது, காவல்துறை உட்பட. நியூயார்க்குடைய மேயர் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இந்த நடவடிக்கை என்பது தவறானது என்று எங்களுடைய நிர்வாகம் கருதுகிறது என்று மதானி அவர்கள், அந்த நகரத்தினுடைய மேயர் அவர்கள் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார். அப்படி உள்நாட்டுக்குள்ளும் வெளிநாட்டிலும் மிகப்பெரிய எதிர்ப்பை அமெரிக்கா இன்றைக்கு சந்தித்து வருகிறது. அவர்கள் சொல்வதில் ஏதாவது நியாயம் இருக்கிறதா? வெனிசுலா மீது அமெரிக்கா தொடுத்திருக்கிற இந்த தாக்குதல் என்பது, போதைப் பொருள் தாக்குதல் என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது, பொய்யானது. இந்த பொய்யிலிருந்து உலகம் அமெரிக்காவுடைய முதலாளிகளை அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலாளிகள் வெனிசுலா நாட்டினுடைய எண்ணெய் வளத்தை கொள்ளையடிப்பதற்கு இதுவரை வெனிசுலாவில் தோண்டப்படாமல் இருக்கிற கோடிக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் அமர்ந்திருக்கக்கூடிய டன் கணக்கிலான தங்கத்தை, வேறு பல தாதுகளை கொள்ளையடிப்பதற்காக இன்றைக்கு அமெரிக்க முதலாளிகளுக்கு ஆதரவாக அமெரிக்க அரசு இப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இந்த நடவடிக்கைக்கு எதிராக வெனிசுலா மக்கள் இன்றைக்கு கொதித்தெழுந்திருக்கிறார்கள். வெனிசுலா நீதிமன்றம் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை கைது செய்ததை தவறு என்று சுட்டிக்காட்டி அந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதி அந்த நாட்டை ஆள்வார் என்பதை இன்றைக்கு தீர்மானித்திருக்கிறது. அமெரிக்கா எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கை என்பது உலகத்துடைய சட்ட நியாயங்களுக்கு விரோதமானது. வெனிசுலாவிலிருந்து அமெரிக்க ராணுவம் வெளியேற வேண்டும். கைது செய்யப்பட்டிருக்கிற வெனிசுலாவுடைய அதிபர், அவருடைய மனைவியும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். சென்னையில் மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி கொடும்பாவியை எரித்து மார்க்சிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்துகிறது. தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய இடதுசாரிகள், ஜனநாயக சக்திகள் வெனிசுலா அதிபருக்கு ஆதரவாக, வெனிசுலா மக்களுக்கு ஆதரவாக களத்திலே இறங்கி இருக்கிறார்கள். உலக மக்கள் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக குரல் கொடுக்க துவங்கி இருக்கிறார்கள். சோசலிசம் வெல்லும் என்ற நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த இயக்கத்தை முன்னெடுக்கிறது. அராஜகமான முறையில ஐநா சபையோட எல்லா விதிகளையும் மீறி இன்னைக்கு வெனிசுலாவில் தாக்குதல் நடத்தி அந்த நாட்டோடைய அமைதியை மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்துக்காக இன்னைக்கு அராஜகமான முறையில போர் தொடுத்திருக்கிறது மிக மிக கண்டிக்கத்தக்க விஷயம். இது இன்னைக்கு வெனிசுலா நாளைக்கு இன்னும் இருக்கக்கூடிய எல்லா சின்ன நாடுகளுக்கும் இதுதான் அப்படிங்கிறத தன்னுடைய அதாவது உலகத்தோட ரவுடினா அப்படிங்கிறத காட்டுற விதத்துல இன்னைக்கு செயல்பட்டு இருக்கான் ட்ரம்ப். இந்த ட்ரம்போடைய இந்த செயலை கம்யூனிஸ்டுகளாகிய நாங்க கண்டிக்கிறோம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் சுரண்டுறதுக்காக
நவீன காலனி ஆதிக்கத்தை வந்து மீண்டும் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வகையில தான் இந்த போர் அப்படிங்கிறது நடந்திருக்கிறது. ஒரு நாட்டோடைய அதிபரை ஒரு சாதாரணமா வந்து உள்ள நுழைஞ்சு தாக்குதல் நடத்துறதுங்கிறது எவ்வளவு மிக மோசமான செயல் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு உலகம் பூரா பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுதான். இதை வந்து வன்மையா கிடைக்கிறோம். ஐநா சபை வந்து இதை உடனடியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது. தன்னோட வீட்டு அதிகாரத்தை வச்சு இன்னைக்கு உலகத்தோட அமைதியை சீர்குலைச்சுக்கிட்டு இருக்கிற வேலையை வந்து இந்த அமெரிக்க அதிபர் வந்து செஞ்சிட்டு இருக்காரு. உடனடியா அமெரிக்க அதிபர் வந்து பதவி விலகணும், உலக நீதிமன்றம் அவரை கைது செய்யணும் அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல பதிவு பண்றோம். ஒரு நாட்டுக்குள்ள நுழைஞ்சு அதிபரை வந்து குண்டுக்கட்டா தூக்கிட்டு போயிருக்குது அப்படிங்கிறது ஒரு கொள்ளைக்காரை வந்து செஞ்ச வேலையா மாதிரி இருக்குது. இதை வந்து நாம வந்து வன்மையா கண்டிக்கிறோம் அப்படிங்கறதுதான். இது இன்னைக்கு வந்து இங்க தொடர்றது, இன்னும் வந்து நாளைக்கு இந்தியாவுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு இந்தியாவுடைய பிரதமரை தூக்கலாம், இல்ல இந்திய பொதுமக்களுக்கான எல்லா வேலைகளையும் செய்யலாம் அப்படிங்கிறது. தன்னுடைய எங்கெல்லாம் வளங்கள் இருக்கோ எங்கெல்லாம் போகணுமோ அந்த இடத்துல எல்லாம் போர் தொடுக்க முடியுங்கிறத இந்த செயல் மூலமா இவர் வந்து நிரூபிக்க முடியும். அதனால உடனடியா இதை தடுக்கிறதுக்கு உலக நாடுகள் ஒண்ணு சேரணும். கம்யூனிஸ்ட்கள் ஏன்னா நாங்க விட மாட்டோம் அப்படிங்கிற மோடி இந்த விஷயத்துல வந்து அமைதி காக்க கூடாது அப்படிங்கறத நாங்க சொல்றோம். ஏன்னா இன்னைக்கு அங்க நடந்தது நாளைக்கு இந்தியாவுக்கும் வரக்கூடும் அப்படிங்கறதுதான். மோடி வந்து இன்னொரு ட்ரம்பா மாறிக்கிட்டு இருக்கிற சூழல் என்பது இந்தியா நாட்டுக்குள்ள நடக்குது. இது வந்து நடக்க கூடாது. இந்தியாவுடைய பாதுகாப்பு என்பதும் இதில் உள்ளடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது இதுல பாக்குறோம். அராஜகமான முறையிலே லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான சோசலிச வெனிசுலாவினுடைய எண்ணெய் வளங்களை கொள்ளையடிப்பதற்காக போதைப் பொருள் இருப்பதாக குற்றம் சாட்டி அவங்க அதிபர் மதுரோவையும் அவருடைய துணைவியாரையும் நடு இரவிலே கதவை உடைத்து கைது செய்து நியூயார்க் சிறையிலே அடைத்திருக்கக்கூடிய அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய அடாவடியான ஒரு மோசமான ஒரு அதிபரான ட்ரம்பை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இன்றைக்கு அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு இந்த போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு விளைவாக போலீஸ் கைது செய்திருக்கிறது. வருகின்ற தோழர்களை எங்களை முற்றுகையிட விடாமல் தொடர்ந்து வருகின்ற தோழர்களை எல்லாம் வாகனத்தில் ஏற்றி கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் எங்களுடைய வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறோம். வெனிசுலா நாட்டிலே போதைப் பொருள் இருப்பதாக அவர்கள் அமெரிக்க ஏகாதிபத்தியம் சொல்வது ஒரு தவறான ஒரு செயல். உலகிலேயே அதிக எண்ணெய் வளங்களை கொண்ட ஒரு கரிபியன் நாடான வெனிசுலாவை ஆக்கிரமித்து அந்த எண்ணெய் வளங்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணம்தான் நோக்கம்தான் அமெரிக்காவினுடைய நோக்கம். அதற்காக வீண் பழியை வெனிசுலா நாட்டின் மீது போட்டு அதனுடைய அதிபரையும் அவருடைய துணைவியாரையும் கைது செய்திருக்கிறது அமெரிக்க ஏகாதிபத்தியம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் கண்டிக்கின்றோம்.